17,648 குடும்பங்கள் 17,648 குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 50 லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான். அதாவது வீடுகளை முழுமையாக இழந்தாலோ, பகுதி அளவில் இழந்தாலோ, காணிகளை இழந்தாலோ இந்த தொகை வழங்கப்படும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் 17,648 பேர். அவர்களுக்கு 50 லட்சம் ரூபா வழங்கப்படும். 50 லட்சம் ரூபா என்று சொன்னால் கிட்டத்தட்ட ₹1.5 கோடி வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். நேற்று பாராளுமன்றத்தில் சிறப்புரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான விஷயங்களை இதில் சொல்லிட்டு ஏனைய விஷயங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், எழுத்தில் போட்டு வரேன். அதை நீங்கள் வாசித்து மிச்ச விவரங்களை முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நேற்று பாராளுமன்றத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அது என்ன பிரேரணை என்று சொன்னால் குறை நிரப்பு பிரேரணை. அதாவது அரசாங்கத்துக்கு இப்போ அவசரமாக 50,000 கோடி ரூபாய் தேவை. அந்த 50,000 கோடி ரூபாய் தேவை என்று சொன்னால் அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அனுமதி தேவை. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய கஜானா என்று சொல்லுவோம் தானே, அரசாங்கத்தினுடைய நிதி கையிருப்பு அங்கே தேவையான காசு இருக்குது. ஆனால் அரசாங்கம் நெச்சோன்னா அதில் போயிட்டு காசு எடுக்க முடியாது. ஜனாதிபதியோ பிரதமரோ அப்படி நெச்சபடி போய் காசு எடுக்க முடியாது. அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் தேவை. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலம் தான் இந்த குறை நிரப்பு பிரேரணை. அதாவது காசு கொஞ்சம் குறையுது, அதை தாங்கோ என்று கேட்கிறதான் அது எவ்வளோன்னு சொன்னால் 50,000 கோடி ரூபாய். பாராளுமன்றத்தில் உடனேயே அது நிறைவேறிட்டு. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி கட்சியில் 159 பேர் இருக்கணும். எனவே எந்த சட்டம் மூலம் கொண்டு வந்தாலும் அது நிறைவேற்றப்படும். நிறைவேற்றியாச்சு. இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று பாராளுமன்றத்தில் வச்சு சில சிறப்பு சலுகைகளை அறிவித்தவர். அதை என்னென்னு பார்ப்போம். அதில் முதலாவது 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபாய் எதுக்குன்னு சொன்னால் வீட்டு தளபாடங்கள் இருக்குத்தானே, கதிரை, மேசை, கட்டில், இந்த மாதிரியான தளபாடங்கள், அந்த தளபாடங்கள் வாங்குறதுக்கான 50,000 ரூபாய். எனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 50,000 ரூபாய் காணுமோ தெரியல, ஆனால் தளபாடங்களுக்கு 50,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட இன்னும் ஒரு 50,000 ரூபாய் உண்டு 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களும் அடுத்தடுத்து 50,000 வழங்கப்படும். அதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வீடுகளை விட்டு வெளியில் வீடுகளில் வசிக்க முடியாமல் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள், வேறு இடங்களில் தங்கியிருப்பவர்கள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் NBRO என்று இருக்கணும் தானே, அதாவது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம். அவர்கள் உறுதிப்படுத்தணும் இந்த குடும்பம் உண்மையில பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த குடும்பம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் இந்த 50,000 ரூபாய் அடுத்தடுத்து கிடைக்கும், ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதை விட இன்னும் ஒரு 25,000 ரூபாய். இந்த 25,000 ரூபான்னு சொன்னாலே பிரச்சனை தான். ஏற்கனவே வீடுகளை கழுவுறதுக்கு, சுத்தப்படுத்துறதுக்கு 25,000 ரூபாய் கொடுக்க வலிக்கிட்டு அந்த பிரச்சனை இன்னுமே தீரையில. அதை பற்றின ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது, அதை நான் பிறகு சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு தரப்புக்கு 25,000 ரூபாவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். யாருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு அவசர நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்ப சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்படுது தானே, திடீரென்று சிவப்பு எச்சரிக்கைகள் விடப்படுது குறிப்பிட்ட சில இடங்களுக்கு. அப்ப அந்த இடத்துல இருந்து மக்கள் வெளியேறணும். அப்படி இப்ப பேரிடர் முடிஞ்சுது. ஆனா இன்னுமே மண் சரிவு, வெள்ள அனர்த்தம் இருக்கு தானே. இந்த காலப்பகுதியில் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவு தான் இந்த 25,000 ரூபாய். எனவே அதுவும் ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது விவசாயிகளுக்கான கொடுப்பனவு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல், தானியங்கள், சோளம் இந்த மாதிரியான விவசாய பொருட்களுக்கு அது அளிக்கப்பட்டிருந்தா ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏக்கருக்கு இல்லை, ஹெக்டேருக்கு. அதே மாதிரி மிளகாய், வெங்காயம், பப்பாசி, வாழை, மிளகாய், வெங்காயம், பப்பாசி, வாழை இந்த மாதிரியான பயிர்கள் அளிக்கப்பட்டிருந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு ஹெக்டேருக்கு. அதை விட சிறிய கைத்தொழில்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த பேரிடர் காரணமாக உங்களுடைய கைத்தொழில்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் 2.5 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும். அதாவது எல்லாருக்கும் 10 லட்சம், எல்லாருக்கும் 2.5 லட்சம் இல்லை. அது உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்து, உங்களுடைய பாதிப்பை பொறுத்து மாறுபடும். 2.5 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் என்று சொல்லப்படுகிறது. சிறு கைத்தொழில்களுக்கான உதவி. அதே போல பெரிய கைத்தொழில்கள், பெரிய பிஸ்னஸ்கள் பாதிக்கப்பட்டிருந்த இந்த பேரிடர் காரணமாக உங்களுக்கு
25 மில்லியன் ரூபாய் வரைக்கும் 25 மில்லியன் ரூபாய் வரையில் மேக்சிமம் தொகை உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார். அவர் இன்னும் நிறைய சலுகைகள் அறிவிச்சிருந்தவர். ஆடு மாடு கோழிகள் மற்றது நிறைய விஷயங்களுக்கு அறிவிச்சிருந்தவர். அவற்றினுடைய ஒரு முழுமையான பட்டியலை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கிறேன், அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்த முக்கியமான பிரச்சனை இந்த 25,000 ரூபாய் பிரச்சனை. அதாவது வீடு கிளீன் பண்றதுக்கான 25,000 ரூபாய் பிரச்சனை. அது நாட்டினுடைய சகல பகுதிகளிலையும் பிரச்சனையை உருவாக்கி விட்டு கிடக்கு. எங்கட வீட்டுக்கு தெரியல, அவைண்ட வீட்டுக்கு கொடுத்தது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லா இடம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக 4,93,000 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்களாம். அதாவது 4,93,000 வீடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்காம் இலங்கை முழுக்க. அந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற வீடுகள் என்று சொல்லி அதுல இதுவரைக்கும் 2,57,000 வீடுகளுக்கு தான் அந்த 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2,57,000 வீடுகளுக்கு மிச்சாக்களுக்கு மிக விரைவில் வழங்கப்படும் என்று சொல்லி இந்த தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் வைத்து அறிவித்தார். අපි පහුගේ 5 වෙනිදා 2026 වසරට අවශ්‍ය වෙන අයවැය ලේඛනය මේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කරගත්තා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள சில பல புள்ளி விவரங்கள் சொல்லியிருந்தவர். அதாவது இப்ப அரசாங்கத்திட்ட காசு இருக்கு தானே, அரசாங்கத்தின் கையிருப்பு கஜானா என்று சொல்லுவோம். அது இப்ப நிறைய காசு இருக்குது. ஆனா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா முன்னைய ஜனாதிபதிமார்களுடைய ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அது ஓவர் டிராஃப்ட்ல இருந்தது, காசு பற்றாக்குறையாக இருந்தது என்று சொல்லி அதனுடைய புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லி இப்ப நிறைய காசு இருக்கிறபடியால தான் எங்களால நெச்சொன்ன செலவழிக்க முடியுது, நாங்கள் தேவைப்படுற மக்களுக்கு காசை கொடுத்து செலவழிக்க முடியுது என்று சொன்னா காசு எங்கிட்ட கையிருப்பில் இருக்குது. அதனால தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அனுமதி தாங்க கொண்டு கேட்கிறோமே ஒழிய மற்றபடி எங்கள்ட்ட கஜானால காசு இல்லை என்று சொன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டி வந்திருக்கும். எனவே எங்களுடைய ஆட்சி நல்லா போறபடியால எங்களுடைய கஜானா எங்களுடைய கையிருப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அதே நேரம் பிரதமர் ஹரணி அமரசூரிய இருக்கிறாதானே, அவ முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு ஒரு குட்டு வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொன்னவா பாராளுமன்றத்தில். நேற்று என்ன சொன்னவான்னு சொன்னா, இப்ப ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் இருக்கணும் தானே, அவையில் ஒரு கதை சொல்லி கொண்டிருக்கணும் என்று சொன்னா, எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சும்மா தான் இருக்கிறார், அவர் நல்ல பொருளாதார அறிஞர், அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், அவரை நீங்க பயன்படுத்தலாம் தானே, அவரை பயன்படுத்தி காசு திரட்டலாம் அல்லது ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுவார், இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற சம்பந்தமாக அவர்கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்குது, அவரை பயன்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்துக்கணும். அரசாங்கமும் கேட்கிற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கணும். ரணில் விக்ரமசிங்க சும்மா ஃப்ரீயா தான் இருக்க, அவரை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரே போடாக ஒரு 11 சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? ஊழல்ல சம்பந்தப்பட்டவர்கள், லஞ்சத்தோட சம்பந்தப்பட்டவர்கள், முறைகேடுகளோட சம்பந்தப்பட்டவர்கள் எவருடைய ஆலோசனையும் எவருடைய உதவியும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வோம், நாங்களே எல்லாத்தையும் சமாளிப்போம், எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்லி பேர் குறிப்பிடல, நேரடியாக பேர் குறிப்பிடல, ஆனால் மறைமுகமாக ஒரே போடா போட்டு அந்த கதையை முடிச்சாச்சு. அதாவது ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு ஆலோசனை செய்ய தேவையில்லை, நீங்க பேசாம இருந்தாலே போதும் என்ற மாதிரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 25,000 ரூபாய் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. நாட்டில் நிறைய குறைபாடுகள், இதால் நிறைய பேருக்கு அந்த 25,000 ரூபாய் கிடைக்கல என்று சொல்லி அந்த அடிப்படையில் நேற்று ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடந்தது. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் புத்தளத்தில் இருக்கக்கூடிய வேப்பமடு என்று சொல்லப்படுற இடத்துல பொதுமக்கள் நிறைய ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கல, தங்களை அதிகாரிகள் திரும்பி பார்க்கல, தங்களுடைய வேண்டுகோள்கள் ஏற்கப்படையில் என்று சொல்லி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள். இது புத்தளம் வேப்பமடு சொல்லப்படுற இடத்துல நடந்த ஒரு சம்பவம். அடுத்ததாக IMF இடமிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. அதாவது IMF இலங்கைக்கு 206 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அவசர கால நிதி உதவி என்ற அடிப்படையில் வழங்குறதுக்கு இப்ப ஒப்புதல் வழங்கி இருக்குது. இலங்கை அரசாங்கம் வேண்டுகோள் வச்சிருந்தது. இப்ப IMF அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது. அந்த தொகை மிக விரைவில் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. 206 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இதுக்கிடையில் அரசாங்கத்துக்கு வந்திருந்த மிக முக்கியமான ஒரு தலைவலி ஒன்று நேற்றோடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு என்று சொல்லலாம். அது என்ன தலைவலி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அசோக ரன்வல அன்றைக்கு வாகனத்தில் போயிட்டு ஆக்சிடென்ட் அடையக்குள்ள மது அருந்தியிருந்தாரா இல்லையா, குடிச்சிருந்தாரா இல்லையான்ற பிரச்சனை பெரிய பட்டிமன்றம் மாதிரி போய்கொண்டு இருந்தது. குடிச்சாரா இல்லையான்னு சொல்லி நேற்று அதுக்கான ஒரு தீர்வு ஒன்று காணப்பட்டிருக்கிறது. அதாவது ரசாயன பரிசோதனை மேற்கொண்டு அவருடைய இரத்தத்தை எல்லாம் பரிசோதனை செய்து பார்த்த போது மருத்துவமனையில் வச்சு
அவருடைய இரத்தத்தில் வந்து மது குடித்ததுக்கான அடையாளமே இல்லை. எனவே அவர் அன்றைக்கு வாகனம் ஓடைக்குள்ளே வந்து மது அருந்தி இருக்கிறன்றது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வாகனம் ஓடிக்கொண்டு போகைக்குள்ளே வந்து கார் ஏதோ உலாஞ்சி கொண்டு போனது, அங்கேயும் இங்கேயும் போனன்னு சொல்லப்படுது. அது சில விட நித்திர தூக்கமாக கூட இருக்கலாம், இரவு பகல் பாராமல் ஏதாவது வேலை செய்திருக்கலாம், என்னென்னு தெரியலை. எனவே மது அருந்தியல்ன்றது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து குடிச்சு போட்டு ஓடித்தார்னு சொல்லி பிட்டிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ அதுக்கு வந்து ஒரு தீர்வு ஒன்று காணப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அரசாங்கத்துக்குள்ள வந்து அவரை கொஞ்ச நாளைக்கு பதவியிலேருந்து தூக்கலாமா என்று சொல்லி கூட ஆலோசனை எல்லாம் செய்யப்பட்டதாம். இனி அதற்கான தேவைகள் வராது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்த போதிலும் கூட முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரன்வலவுக்கு இது 2வது பிரச்சனை. ஏற்கனவே வந்து அவருடைய பட்டப்படிப்பு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்துதான் அவர் சபாநாயகர் பதவியிலிருந்து பதவி விலகி சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். ஒருத்தர் வந்து தன்னுடைய தலைமுடிக்கு தானே நெருப்பு வைக்கிறார். அவரே நெருப்பு வைக்கிறார். அவருடைய அந்த தலைமுடியை வந்து உத்து பாருங்க, ஒரு யானை படுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒரு யானையை வந்து நெருப்பு வச்சு எரிச்சவே 3 பேர், இப்போ கிட்டல 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கணும். எனவே உயிரோடு இருக்கக்கூடிய யானைக்கு வந்து நெருப்பு வைக்கிற அளவுக்கு இருக்குது நிலைமை. யானைக்கு நெருப்பு வைக்கல, தனக்குத்தானே நெருப்பு வைக்கிறார் என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.